ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பிஎஃப் ரிக்ரூட்மெண்ட் 2024 4660 கான்ஸ்டபிள் பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆர்பிஎஃபோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ரயில்வே பாதுகாப்பு படை, இந்த ஒரு கேட்டகரியில் நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இது கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் இல்லை, ரெகுலர் பேசிஸ் ஜாப் தான். இந்த 4660 போஸ்டிங்ஸில் சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள் பதவிகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் நமக்கு போஸ்டிங் போடுவாங்க. இந்த விண்ணப்பத்தோட ஸ்டார்டிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 15/4/2024, க்ளோசிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 14/5/2024. அதாவது ஏப்ரல் 15 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி மே 14 இதோட எண்டு முடிவாகுது. இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். இதில் மொத்தம் சப் இன்ஸ்பெக்டருக்கு 452 காலி பணியிடங்களும், கான்ஸ்டபிளுக்கு 4208 காலி பணியிடங்களும் இருக்குதான். இதில் சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி, அதாவது ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா 10 பாஸ் ஆனாலே போதும். இந்த பதவிகளுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வயது 20லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். கான்ஸ்டபிளுக்கு 18லேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கலாம். வயது சலுகைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி பிரிவினருக்கு 5 வயதும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வயதும், ஊனமுற்றோர்கள் அதில் பொது அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 10 வருஷமும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 15 வருஷமும், ஓபிசி பிரிவினருக்கு 13 வருஷமும் அறிவிச்சிருக்கிறாங்க. சப் இன்ஸ்பெக்டரோட ஸ்டார்டிங் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 35,400, கான்ஸ்டபிளுக்கு ஸ்டார்டிங் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து ஆரம்பிக்குது. எந்த மாதிரி முறையில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வழியாக நடக்கிற டெஸ்ட்டில் பாஸ் ஆனவங்களும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் உண்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் உண்டு. அதாவது இது எதை பற்றினா உடற்தகுதிகளை பற்றி. அந்த உடற்தகுதியில் தேர்வாயிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கட்டாயமாக வரும். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் மூலமாக நமக்கு ஜாப் சேர்ந்துக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா பொதுவான பிரிவினருக்கு 500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 250 ரூபாயும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மீண்டும் இன்னொரு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.